ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சத்தியமங்கலம் ட்ரிப்லேருந்து டேரெக்டாக இங்கே மசனகுடிக்கு வண்டியை விட்டாச்சு. இப்போ இங்கே இருக்க கிளைமேட்டே பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே நம்ம ஊரில் வெயில் கொளுத்திட்டு இருக்கும் போது இன்னொரு 4-5 பேர் கூப்பிட்டானுங்க. சுற்றி எரிக்குது வெளியில், நீ ஜாலியாக மலையில் சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எந்த மாதிரி ஸ்பாட் போய் பார்க்க போகிறோம், அப்புறம் அந்த ஜீப் சஃபாரிலாம் போக போகிறோம், அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், எந்த மாதிரி ரெசார்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. பாருங்க, ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், மழையும் சரியாக பெஞ்சிட்டு இருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே vlog இறங்கிட்டு இருக்குது. எந்த யூடியூபர்ஸ் ரெண்டு பேர் இங்க ஒரு vlog ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, இங்க ஒரு vlogல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பள்ளத்தாக்குல இறங்கிட்டு இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. இங்கேருந்து கிளம்பும் போதுங்க ஒரு சொட்டு மழை இல்லைங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள், சும்மா தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி பெஞ்சிட்டு இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. சூப்பராக இருக்குங்க. மழை பெய்யுது, நான் உங்களுக்காக அதையும் எடுத்து காட்டுறேன். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டு. இந்த மாதிரி 4-5 ரெசார்ட் இருக்குங்க. இதில் நம்ம 3rd ரெசார்ட் எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குது. நீங்களே உள்ளே வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ் vlogger வந்து உள்ளாரையே உட்காந்துட்ருக்காரு. என்னன்னு தெரில, இறங்கி வருவார் பாருங்கள். மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு. கண்டிப்பாக அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேரும் ஒன்று மணி தான் ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கோம். பாருங்கள், என்ட்ரன்ஸ் அலப்புற கிளப்புற விட்டா பாருடா, அலப்புற கிளப்புற கேளுடா. தேங்க்யூ. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் சொன்ன 3rd ரெசார்ட்டு தான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹால் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சோஃபா இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெட்ரூம் ப்ளஸ் இங்கே ஒரு பாத்ரூம், அப்புறம் டிவி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹால்லேருந்து இப்படிக்கா போனோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வியூவும் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக தோட்டம். அப்படியே இந்த சைடு மேலே போனீங்கன்னா மசனக்குடி லைன் மெயின் ரோடுங்க. அங்கே பார்த்துட்டிங்கன்னா 6 மணிக்கு மேலே யானை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயே நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பாக சஃபாரி போயாச்சு உங்களுக்கு நான் அனிமல்ஸை காட்டுறது தான். இந்த வீடியோவில் கம்பல்சரி அனிமல்ஸ் காட்டுறது தான், அதில் மாற்றமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு வியூ இது. இந்த ஜன்னல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு vlog எடுத்துகிட்ருக்கான். இந்த வியூ உண்மையாலுமே செம்மைய வியூ. இப்போ மழையும் நின்றுச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபீலாகவே இருக்குது, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. இந்த ரூமை ஃபைனலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக 2K தான் சார்ஜ் பண்ணுறாங்க, பர் ஹெட்டுக்கு கிடையாது. 3 பேர் வந்திருக்கோம், 2000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். சூப்பராகவும் இருக்குது லொக்கேஷன். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரெசார்ட்டோட நம்பரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசார்ட்லேருந்து நாங்கள் இப்போ செக் அவுட் ஆகிறோம். நைட்டு 7 மணிக்கு உங்களுக்கு எலிஃபெண்ட் எங்கே காட்டுறேன்னு சொன்னேன். நானும் நைட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ரவுண்ட் அடித்தோம். எதுவுமே கிடைக்கல. நானும் ஒரே ஒரு மானை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இப்போது எலிஃபெண்ட் கிடைக்கவே இல்லை. நான் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக தான் வந்திருக்கோம். இங்கேருந்து இப்போ செக் அவுட் ஆக போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா சஃபாரிக்கு போக போகிறோம். சஃபாரி பார்த்துட்டு என்னென்ன அனிமல்ஸ் இருக்கோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க போகலாமா? ரெடி? நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோங்க. ஒரு இது வரைக்கும் நான் 4 நாளாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எலிஃபெண்ட்டு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஏன் ஓரமாக போக முடியாதா? ஆறு அடிச்சு தான் போவீங்களா? பார்த்துக்கங்க, இந்த மாதிரிலாம் பேசினா என்ன பண்ணலாம் அந்த பையனை? இரு எங்கே போகிறேன் ஓப்பன் பண்ணு. போகலாம். நெக்ஸ்ட்டு சஃபாரி தான். லெட்ஸ் கோ. இப்போ யானையை பார்த்து தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைலண்டாக மச்சான். ஃபைனலாக உங்களுக்கு யானையை காட்டிட்டோங்க. இப்போ தாங்க எனக்கு ஹாப்பியே.
ஏய் எதுவும் பண்ணாத மச்சான், அது எதுவும் பண்ணாது, பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கான். அமைதியார் நிறுத்து. அழகாக சாப்பிட்டுட்டு பாருங்க. ரொம்ப ஹாப்பி. பார்த்துட்டாங்க அழகாக இருக்குங்க. அங்கே வர சூப்பராக தும்பி கேட்டுக்கிட்டு அங்கே மணிக்கு பாருங்க. ஒரு நாள் அழகாக சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தந்தம் பாருங்கள், 2 தந்தம். பார்க்கறதே நம்ம அதிசயமாக இருக்குது. ரொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு க்யூட். ஜீப் சஃபாரி இன்னும் நாங்கள் போகல. போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கொம்பனை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீப் சஃபாரியோட என்ட்ரன்ஸுங்க இங்கே தான். ஜீப் சஃபாரி பார்த்துட்டிங்கன்னா டிக்கெட்டு வாங்கணும். டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது பாருங்கள். 4590 3 மெம்பர்ஸ்க்கு ஜீப் சஃபாரியில் போக போகிறோம். வரவேற்பு மையம், ரிசப்ஷன் சென்டர், முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் இட். வாங்க போகலாம். இப்போ சஃபாரி போகிறோம். எப்படி இருக்குங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எடுக்க போகிறோம். இந்த ஜீப்பில் தான் நம்ம போக போகிறோம். ஓ யா, ஜீப் சஃபாரி கிளம்பிட்டோம். வாங்க அனிமல்ஸை பார்க்க போகலாம். ரொம்ப இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சஃபாரியில் போகிறது. அனிமல்ஸை பார்க்குறது ரேருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது எப்படின்னு தெரில. நம்மளோட லக்குன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம லக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த ஃபாரஸ்ட் நடுவெல்லாம் போயிட்டுருக்கோம். அர்ஜுனர் சாங்கை போட்டுட்டு நாங்கள் பாட்டு கிளம்பிட்டோம் ஃபுல் ஃபோர்ஸோட. ஜீப் சஃபாரிங்கிறது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, புது அனுபவங்க. அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தீங்கன்னா யாராச்சும் டப்பு நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா போயிட்டு இருக்க நேரத்தில் குழந்தை பிறந்துருங்க. அதில் மாற்றமே இல்லை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குழுங்கல் ஜர்க்கெலாம் ஏற்படுது. இருந்தாலும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. பார்ப்பீங்க இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்துட்டு. அதான் அங்கே பாருங்க அப்படியே காட்டுறாங்க. ஒரு மான் குட்டி மான்லாம் இருக்குது. 1.8 பார்த்துட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மான் அழகாக இருக்குது. குட்டி மான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளே ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்குங்க. பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு. அப்படியே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க
வீடியோக்காக கஷ்டப்பட்டு 4500 செலவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பொண்ணான கையில் ஒரு சப்ஸ்கிரைபரை மட்டும் போட்டுருங்க, வேறு ஒன்றும் தேவையில்ல. அங்கே என்ன தெரிகிறது? ஒன்றுமே தெரியும். ஒரு கம்பரம் தான் கூட வரும். ஒரே ஒரு கம்பனை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுலேருந்து மானை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அழுவ ஆரம்பிச்சிடும். அந்த கேப்டன் அழவ மாட்டார் அப்படின்னு கேப்டனுக்கு அழுவே கிடையாது. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோவம் வந்தோடனே அன்னையன் மாறுற மாதிரி கேப்டன் மாறிடுவார். இந்த என்னமோ தெரியல. கேப்டன் இன்னொரு மான் இருக்குது, வாங்க அங்கே வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கூட ஒரு குட்டிமான எப்படி சொல்லி ஓடுப்பாருங்க. சரியான ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் மான் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா புள்ளி மான் அதிகமாக இருக்கிறது, துள்ளி குளிச்சுட்டு ஓடிக்கிறது. அழகா ஓ, மான் கொம்பு எவ்வளோ பிடிக்கும். போஸே கொடுக்குது. என்ன ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க. நான் அசைய மாட்டேன், அப்படியே தான் நிற்பேன். அப்படி போஸ் கொடுக்குது. அங்கே போங்க. இங்கே பாருங்க, முரட்டு கொம்போட ஒரு மான் பார்த்துட்டிங்கன்னா அதில் மேலே வந்து கிளையாக முளைச்சிருக்கு. மரத்தில் வர கிளை மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி முளைச்சிருக்கேன். ரொம்ப இறங்குறானோ புளி வருதோ இதுல எதானாலும் பார்க்க வேண்டியதான். நாங்களும் சுற்றி பார்த்துட்டே இருக்கோம். தூரத்தில் நீ வந்தாலே மனசுக்குள்ளே பயம் எடுக்கும், மிக பிடித்த யானை ஒன்று பார்ப்பதற்கு மனம் துடிக்கும். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இங்கே நம்ம போகிறோம் கொம்பனை பார்க்க. ஊ சொல்லு ஊ. உங்களுக்கு அந்த மயில் தெரியுதா சொல்லுங்க. எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே நிற்கிறான் நம்ம பையன். பாய்டா, நீ ஜாலியாக மேய்ஞ்சிட்ரு. பெருசு அதோ தூரத்தில் பார்க்கறனால குட்டியே தெரியுது. ரொம்ப இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யானையை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த ரூட்டில் வந்தோம், இப்போ இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பைசன் இருக்கு பாருங்கள், காட்டெருமை. இந்த பாகுபலி படத்தில் வரும் பார்த்துருக்கீங்களா, தடுக்கு புடுங்கன்னு. இது இந்த மாடெலாம் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வருதுங்க. டெய்லியும் காலையில் ஜிம்முக்கு போகும், அதனால தான் இவ்வளோ கட்டு மஸ்தாக இருக்குது. பாருங்க, 2 நின்றுட்டுருக்கு, 3 இருக்குது. அந்த சைடு ஒன்று நிற்கிறேன், அந்த மரத்துக்கு பின்னாடி. ஓகே. வணக்கடா மாப்பிள்ள, ஈரோட்லேருந்து 3 பைசன் இருக்குது பாருங்க. திரும்பி பார்க்குறது நம்மளே பார்க்குது. கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, இடியெல்லாம் இடிக்குதுங்க. ஆக்சுவலாக மழையும் பெய்ய போதாட்டுருக்கு. ஏதோ பெருசாக ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே த்ரில்லாக இருக்குது, திகிலாக இருக்குது போகிறது. டான்ஸ் பண்ணி செம்மையாக இருக்கும். மயில் தோகை விரிப்பீங்களா? ப்ளீஸ் விரிங்க. ட்ரை பண்ணு.
ஏய் ஃப்ளையிங்க வர்றா ஃப்ளையிங்க பார்த்தியா இல்லையா பாருங்க மழை வந்துருச்சு காட்டில் இருக்கும் நடுக்காட்டில் இருக்கும் தார்பாய் இருக்கு இல்லைங்க எப்படி மேப் போட்டு போகிறோம் செம்மையாக இருக்குங்க தார்பாய் எடுத்து மேலே போட்டு மழை பெஞ்சிச்சுன்னா ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மழையில் அலைஞ்சிட்டே போகலான்னு பிளான் பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக அங்கே வந்து ஜீப் சஃபாரி போங்க போனீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்காங்க எல்லாம் பார்க்காதீங்க இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்னால் மூணு கலருக்கு உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன் அனிமல்ஸ் ஏதோ சொல்கிறாரு பட்டாசு வெடிக்குது பட்டாசு வெடிச்சா சவுண்டு கிடையாது ஏதோ பாட்டி வந்துட்டாங்க மழைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வானெலாம் ஒதுங்கி இருக்குது அழகாக ஒதுங்கி இருக்குங்க செயின் கூட பாருங்க மழை ட்ரெயின் எந்த அளவுக்கு டீப்பாக கட்டியிருக்கு பாருங்க நீ ஏன் உள்ளே இருக்க வெளியே வா மழையில் நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சும்மாவே அனிமல்ஸ் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இறங்குவோம் கம்முனே இறங்க மாட்டேன் யாரும் இறங்க மாட்டாங்க நாங்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மஜாவாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்லாம் நினைக்காதீங்க லாலிபாப்புங்க மழை சும்மா சட 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 சடன்னு பெய்யுது அருமையாக இருக்குது செம்மையாக ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கேன் லைஃப் ஆஃப் ஷான் மாதிரி லைஃப் ஆஃப் ஷான் லெட்ஸ் ஜாயின் வித் ஷான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் சூப்பராக போடுறேன் கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ இடி வேற லெவல் இடி முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிற ரெண்டு மேலே வந்து நின்றுச்சு மழையில் எங்கடா விட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் ஒரு ரிஸ்க் எடுத்துட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் வேற மாதிரி ஒரு கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நீங்களாம் உங்கள் லவ்வர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இறங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பேர் ஸ்டார்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தார்பாய் போட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி தார்பாய் போட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்க தெரிய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பின்னாடி ஆகல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாது அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது குளிர்தான் இன்னொன்று பயங்கரமாக குளிர் கூட செய்யுது ஜன்னியே வந்துடுமாண்டுது ஃப்ரெண்ட்ஸ் இடி சும்மா அர்ஜுனா 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 புயல் மலையில் உட்காந்து பொரி சாப்பிட்றவனை கேள்வி விட்டுருப்பீங்க இவன் பாருங்க லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த லாலிபாப் ஆக்சுவலாக ஒரு பாப்பா வாங்கி கொடுக்குறான் ஒரு லாலிபாப் வாங்கினானே வாங்கி அவன் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி வாயிலுக்கு போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் தான் இருந்துட்டு சரி இவரு நானே ஒரு லாலிபாப் வாங்கி அந்த பாப்பா கையில் கொடுத்துட்டு க்யூட்டாக பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த மிச்சமான லாலிபாப் தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த மலையில் கிளையெல்லாம் இப்படி ஆட்டினீங்கன்னா அப்படி தண்ணி ஆடும் இல்லைங்க அந்த மாதிரி தலையாட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நான் ஈடுபட்டதே இல்லை இதுதான் முதல் வாட்டி இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா ஐட்டத்தை கொண்டு அடிக்கிறாங்க குருநாதா ஒன்றுமே முடியல ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் மேலே தார்பாயை போட வச்சு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் சும்மா சட்ட 200 km/s அடிக்குதுங்க ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை நீங்களே பாருங்கள் கேமராவே கதி கலங்கிருச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் ஆக ஆக ஒன்றொன்னா க்ளோஸ் ஆகுது இந்த கேமரா எப்படி தெரியுது அந்த மாதிரி தான் கண்ணும் தெரியுது ஃபுல் மங்கல் அண்ட் மிஸ்ஸஸ் வைல்டோட மோசமான ஒரு ட்ரிப்பாக இருக்குது அனிமல்ஸை பார்க்கறதுக்காக நம்ம வந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட இதை காப்பாற்றிக்கணும் சீக்கிரமாக வெளியே போவோம்
சாணம் இப்போ தான் போட்டுச்சுன்னு நினைச்சேன். பையன் கரெக்டாக சொல்லிட்டு அது ஆல்ரெடி போட்டதுங்க காஞ்சி போயிருந்துருக்கும். இப்போ மழையில் நனைஞ்சனால சொர ஆகிடுச்சு. அதனால போட்ட மாதிரி இருக்குது அப்படின்ப்பா. இதெல்லாம் போடலாமா வேண்டாமா? சஃபாரி முடிய போது பக்கத்தில் வந்துட்டோம். மண்டையை பாருங்க, அந்நியன் படத்தில் வர விக்ரம் மாதிரி என்னோட மண்டை ஆயிடுச்சு. அந்த மாதிரி மழையில் நடந்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா வண்டியில் போகிற வரவங்க எல்லாருமே நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க. தம்ஸ் அப் காட்டிகிட்டே போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் ரைடர்ஸ். இந்த மாதிரி ஒரு சஃபாரியை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது மாதிரிலாம் காற்று சும்மா தெறிக்க விடுது. அப்படியே மழையில் நனைஞ்சோம்னா அப்படியே காஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். கடைசியிலேருந்து அந்த வாயில் இருந்த லாலிபப் இன்னும் பிடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோங்க. ஃபைனலாக சஃபாரி முடிஞ்சது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. தரமான சம்பவம். அந்த இடி இடிச்சது பாருங்க, நல்லா மிரண்டேன். வாங்க அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இத்தோட vlog முடிந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டோட நம்ம வந்து மீட் பண்ணுறோம். until then bye from Join with Chan. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.